ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். என்னங்க நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் இந்த மாதிரி படுத்துது, படாத பாடுபடுத்துது. என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுது வரும் நாட்களுக்குள்ளே, வரப்போகிற நாட்களில் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் எப்படி இருக்கும்னு நினச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தற்சமயம் மார்க்கெட்டை பார்த்தாக்கா ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லார் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் டவுனில் தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு 30-40% டவுனில் இருக்கும் போர்ட்ஃபோலியோ. நிஜம் சொல்லணுன்னா உண்மையாக சொல்கிறேன், இப்போ தற்சமயம் மார்க்கெட்டை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் சார் இந்த டேரிஃப் வார்ன்றது ஒன்று நடக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆல்ரெடி 3 கண்ட்ரிஸ் மேலே அவர் விதிச்சிருக்காரு. பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணிட்டார் டேரிஃப்ஸ்ன்றது. அது மெக்சிகோ, கனடா, சைனா, இந்த 3 நாடுகள் மேலேயும் ஆல்ரெடி டேரிஃப்ஸ் விதிச்சிருக்காரு. இன்னும் அது கூட ஏற்றிருக்காரு. அது இல்லாமல் ஏப்ரல் 2ஆம் தேதி நமக்கு ரொம்ப டேஞ்சர் நாள் எந்த நாளுன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி. ஏப்ரல் 2ஆம் தேதி மிச்ச நாடுகள், உலக நாடுகள் எல்லார் மேலேயும் நாங்கள் டேரிஃப் போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. டேரிஃப்ன்றது என்னன்னா, நம்ம மிச்ச நாடுகள்லேருந்து வர பொருட்கள் மேலே விதிக்கிற கஸ்டம்ஸ் டியூட்டினுங்க, எக்ஸைஸ் டியூட்டினுங்க, டேக்ஸுங்க, ஏதாவது நினச்சிக்கோங்க நீங்கள். அது ஒரு கண்ட்ரிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது போடுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவிலேருந்து வர பொருட்களுக்கு இப்போ இங்கே அமெரிக்காவில் சிஸ்டம் என்னன்னா, அந்த எக்ஸைஸ் டியூட்டின்றது ரொம்ப கம்மி. அதால் அவங்க இப்போ ட்ரம்ப் சார் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ரொம்ப கம்மியாக விதிக்கிறோம், நீங்கள் ஏன் எங்கள் பொருட்கள் இங்கேருந்து அமெரிக்காவில் தயாராகி வர பொருட்களை மேலே பயங்கரமாக நீங்கள் போடுறீங்க எக்ஸைஸ் டியூட்டி. நம்ம இந்தியாவை கூட ப்ளேம் பண்ணுறாரு. மோடி சார்கிட்ட கூட சொல்லியிருக்காரு, நீங்கள் ரொம்ப அதிகமாக போடுறீங்க எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி ரொம்ப ஜாஸ்தி போடுறீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அவரும் நாங்கள் பார்த்து முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இது ஃபைனல் கிளைமேக்ஸ் எங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி முடிவு வாய்ந்துடும். வெதர் ட்ரம்ப் சார் கண்டினியூ பண்ணுவாரா இந்த டேரிஃப் வார இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் மாற்றங்கள் பண்ணுவார் என்னன்றது ஒரு டென்ஷன் சுச்சுவேஷன் வந்திருக்கு. எதுக்குன்னா, இங்கே அமெரிக்காவில் நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னன்னா, நான் டெய்லி இங்கே நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், வெளியே நிறைய பேர் மீட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேரிஃப் வார்ன்றது கண்டிப்பாக, ஏன்னா அமெரிக்காவுக்கு சொந்தமாக எந்த பொருளும் மேனுஃபேக்சரிங் ரொம்ப கம்மி. ஓன்லி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அவங்க தயார் பண்ணுறாங்க சவுத் அமெரிக்காவில். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபுட் ஐட்டம்ஸு, இந்த நமக்கு டெய்லி ரெக்குவயர்மெண்ட், எவ்ரிடே லைஃபுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் இங்கே தயார் பண்ணுறது ரொம்ப கம்மி. அதால் கண்டிப்பாக இது பாதிப்பு அமெரிக்காவுக்கு தான் ஜாஸ்தி பாதிப்பு இருக்கும். ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருக்கிற சாப்பாடு எல்லாமே கம்ப்ளீட்டாக அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றது தான். இங்கே எதுவுமே கிடையாது, இங்கே எதுவும் தயார் பண்ணலை. எல்லாருமே எல்லாம் பால், தயிர், கரண்ட்லேருந்து எல்லாமே வெளிநாடுகள்லேருந்து தான் வருதுங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நிலவரம் இங்கே இருக்குது. அதால் அவங்க என்ன, இங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதால் விலைவாசிகள் அதிகமாகிடும், எல்லாம் பொருட்கள் விலைவாசி அதிகமாகி ரிசிஷன் வரத்துக்கு வரலாம். அதே மாதிரி ரிசிஷன் வந்ததுன்னா இன்ஃப்ளேஷன் கூட வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. காஸ்ட் ஆஃப் லிவிங் இங்கே அமெரிக்காவில் நிவசிக்கிறதுன்றா ரொம்ப அதிகமாக காஸ்ட் ஆகிடும், ரொம்ப செலவு பண்ண வேண்டி வரும் அப்படின்றாங்க. இதால் என்ன வர ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுது என்னன்னு கொஞ்சம் பயப்படுறாங்க. அதால் அவங்கெல்லாம் அட்வைசர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் அவசரப்படாதீங்க, இந்த டேரிஃப் விஷயத்தில் கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா அமெரிக்கா கம்ப்ளீட் டிபெண்ட் கண்ட்ரி, எல்லாம்
எல்லா நாடுகள்லேருந்து வர பொருட்கள் மேலே டிபெண்ட் ஆகிருக்கு. நீங்கள் உடனடியாக இங்கே எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணணும், இங்கே பண்ணி இங்கே தயார் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதோட முடிவு இது என்னன்றது தெரியறதுக்கு நமக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி ஆகும். ஏப்ரல் 2ஆம் தேதி தான் நமக்கு ஃபைனலாக என்ன நடக்கும், எப்படி இருக்கும், என்னன்றது தெரியும். அது வரைக்கும் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் என்ன ஆகும் டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு ஏன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக மேலே போகாது, பம்ப் ஆகாது. இப்போ ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் பம்ப் பண்ணுறது இருக்காது. டம்ப் பிட்காயின், ஆல்ட் காயின்ஸ். பிட்காயினில் தான் டிபெண்ட் ஆகிருக்கும் மார்க்கெட் ட்ரெண்டு. பிட்காயின் மேலே போனால் ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் மேலே போகும். பிட்காயின் கீழே வந்ததுன்னா ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் கீழே வரும். இப்போ இந்த சுச்சுவேஷனில் பிட்காயின் மேலே போகுமா கீழே வருமா? கொஞ்சம் இந்த மந்த் எண்டு வரைக்கும் பிட்காயின் $80,000 பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா கிட்டத்தட்ட $75,000 வரைக்கும் கூட வர சான்ஸ் இருக்குது, வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 2ஆம் தேதி அவர் ஃப்ரெஷ்ஷாக டேரிஃப் வார் மேலே ஏதாவது ட்ரம்ப் சார் சொன்னார்னா அந்த முடிவில் கொஞ்சம் நல்ல பம்ப் எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது ட்ரம்ப் சார் நமக்கு நிஜம் சொல்லணும்னா, உண்மையாக சொல்லணும்னா, நம்ம ஒரு மிகப்பெரிய மாற்றம் பார்த்தது கிரிப்டோ கரன்சியில் நவம்பர் 5, 2024 அவர் ட்ரம்ப் சார் ஜெயிச்ச அப்புறம் தான் திருப்பியும் ஒரு மாற்றம் பார்த்தோம் கிரிப்டோ கரன்சியில். நிறைய மாற்றங்கள், நிறைய நல்லது பண்ணுறாரு. கண்டிப்பாக நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு ரெகுலேட் பண்ணுறேன்றாரு. எல்லாம் நல்லா பாசிட்டிவாக மேலே கொண்டு போகிறாரு. நம்ம ஜனவரியில் பார்த்தோம் பிட்காயின் ஆல் டைம் ஹை $110,000 டச் பண்ணி அங்கேருந்து கீழே சரிவு வந்து இப்போ தற்சமயம் $83,000-84,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போது நமக்கு இங்கேருந்து என்ன நடக்கும், எப்படி ஃப்யூச்சரில் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் இருக்குன்னா, ஒன்ஸ் இங்கே அமெரிக்காவில் டெஃபினட்டாக ஆகஸ்ட் டைமுக்கெல்லாம் ரெகுலேட் ஆகிடும். அது வந்து யாராலும் மறக்க முடியாது. கண்டிப்பாக ஆகஸ்ட் டைமுக்கெல்லாம் ரெகுலேட் பண்ணிவிடுவார். ரெகுலேட் பண்ணிட்டாருன்னா இனிமேல் நல்ல பாசிட்டிவாக பயங்கரமாக ஏறும் மார்க்கெட். ஆனால் நம்ம அது வரைக்கும் நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்து பயமாக இருக்குது. 4 நாளுக்கும் போர்ட்ஃபோலியோ இறங்கிக்கிட்டே இருக்குது. இது எப்போ ஏறும் என்னன்றது வெயிட் பண்ணணுமா, விற்கணுமா, விற்றுட்டு திருப்பி வாங்கணுமா என்றது கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும். நீங்கள் போர்ட்ஃபோலியோவை, உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும். டெஃபினட்டாக இந்த சஸ்பெஷன் டவுட்டு எல்லார் மைண்டில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் போர்ட்ஃபோலியோ கூட அதே மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறதால சொல்கிறேன் இந்த வார்த்தை. பார்த்துக்கங்க, போர்ட்ஃபோலியோ பார்த்து மேனேஜ் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக இங்கேருந்து கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கிறதால நான் செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நாளைக்கு திருப்பி ஏறிடுச்சுன்னா நீ சொன்ன அதுக்கு நான் விற்றேன் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வைப்பாங்க. அதுக்காக தான் அந்த இதுக்கு நான் போகல. நீங்கள் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. டிசிஷன் உங்கள் மேலே, உங்கள் முடிவால் தான் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு எப்போக்கப்போ இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு தான் நான் வீடியோஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இங்கே நடக்கிற சமாச்சாரம், அமெரிக்காவில் நடக்கிற சமாச்சாரத்தை உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கணும். உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் போர்ட்ஃபோலியோ பார்த்து பத்திரமாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் கிரிப்டோ கரன்சின்றது கோல்டு, தங்கத்துக்கு ஈக்குவலாக ஒரு அசெட் கிளாஸ் ஆகும். கண்டிப்பாக அது அமெரிக்கா மேலே தான் டிபெண்ட் ஆகிருக்கு. அமெரிக்கா ரெகுலேட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா கண்ட்ரிஸும் ரெகுலேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல அசெட் ஆகும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் நல்ல ஃப்யூச்சரில் நல்லா ஏறும். ஓகே, இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்னா CoinDesk எக்ஸ்சேஞ்சு நல்லா இருக்குது. அதில் INR டெபாசிட் விட்ரால் எல்லாம் நல்லா இருக்குது. அதோடைய லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப் உங்கள் ஃபோனில் வந்துடும். பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு
கேவைசி முடிச்சிங்கன்னா வித்தின் 1 hour ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, எங்கிட்ட உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நேமில் இருக்கும், ஷிபா எம்விஆர் குமார்னு இருக்கும், பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு என்னை ஃபாலோ பண்ணி உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் CoinDCX எக்ஸ்சேஞ்சில் ஃப்யூச்சர்ஸில் இல்லை வேறு எக்ஸ்சேஞ்சில் ஃப்யூச்சர்ஸில் இந்த டைமில் ஷார்ட் பண்ணுறா நல்லா சம்பாதிக்கலாம் ஷார்ட் பண்ணால். ஏன்னா மார்க்கெட் ஒன்றும் ஏறிடாது. கண்டிப்பாக இந்த மாதம் கடைசி ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் டவுனுக்கு தான் போகிற சான்ஸ் இருக்குது, தவிர்த்து மேலே வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அதாவது தைரியமாக ஷார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ராஃபிட்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. பட் ஸ்டாப் லாஸ் வைங்க, ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணுங்கள், பத்திரமா பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல லாபமாக சம்பாதிக்கலாம், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.